வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வெற்றி நிச்சயம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடிப்படை உரிமைகள். போன வீடியோவில் விட்ட பேலன்ஸ் உள்ள அடிப்படை உரிமைகள் தான் பார்க்க போகிறோம். அடிப்படை உரிமைகள் விதி எத்தனாவதுல இருந்துன்னா 12லிருந்து 35 வரைக்கும் சொல்கிறதா வந்து அடிப்படை உரிமைகள். 12லிருந்து 35 வரைக்கும் அடிப்படை உரிமைகள் எத்தனாவது பகுதிகளில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது பகுதியில் இருக்குது. 2வது பகுதியில் பார்த்தீங்கன்னா குடியுரிமை இருக்குது. அதாவது 5லிருந்து 11வது விதி வரைக்கும் சொல்கிறதா வந்து குடியுரிமை. அடிப்படை உரிமைகள் எங்கேருந்து எடுத்தாங்க, எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது, எந்த நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்காவில் உள்ள அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது வந்து அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை வகைகளாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 வகைகளாக கொடுத்துருக்காங்க. என்னன்னா சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை, கலாச்சார பண்பாடு கல்வியியல் உரிமை, அரசியலமைப்பின் தீர்வு காணும் உரிமை. ஸோ இந்த மாதிரி 6 வகைகளாக கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் என்னென்ன பார்த்தோம்னா சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை வந்து 14லிருந்து 18 வரைக்கும் உள்ளதான் வந்து சமத்துவ உரிமை. விதி 14 என்ன சொல்லுதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. விதி 14 என்ன சொல்லுதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 என்ன சொல்லுதுன்னா பொது இடங்களில் அனைவரும் சமம். 16 என்ன சொல்லுதுன்னா பொது பணிகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு தான் வந்து 16 சொல்லுது. 17 வந்து தீண்டாமை ஒழிப்பு. அந்த தீண்டாமை ஒழிப்பு அதன்படி தான் வந்து கொண்டு வரப்பட்டது. தீண்டாமை குற்றச்சட்டம் 1955. அதில் வந்து திருத்தினாங்க எப்போன்னா 1976 வந்து திருத்தினாங்க. 18 என்ன சொல்லுதுன்னா பட்டங்களை துரத்தல். பட்டங்களை வந்து துரத்தல் பற்றி சொல்லுது 18. அப்புறம் சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமையில் 6 உரிமைகள் பார்த்தோம். 19ல் மட்டும் 6 உரிமைகள் பார்த்தோம். பேச்சுரிமை அந்த மாதிரி 6 உரிமைகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் 20 என்ன சொல்றதுன்னா குற்றம் சாட்டப்பட்டவருக்கான உரிமை. குற்றம் சாட்டப்பட்டவருக்கான உரிமையை சொல்றதா வந்து 20. 21 என்ன சொல்றதுன்னா தனிநபர் சுதந்திரம். தனிநபர் சுதந்திரம் பத்தி சொல்றது வந்து 21. 21A 21A எதை பத்தி சொல்றதுன்னா கல்வி உரிமை. கல்வி உரிமையை பத்தி சொல்றதா வந்து 21A. அப்புறம் 22 கைது செய்வதற்கு எதிரான உரிமை. கைது செய்வதற்கு எதிரான உரிமை சொல்றதா 22. இதெல்லாம் வந்து போன வீடியோவில் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. மிச்சம் இருக்கிற 4 அடிப்படை உரிமைகள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சுரண்டலுக்கு எதிரான உரிமை எத்தனாவது விதியிலிருந்து எந்த விதி வரைக்கும் சொல்லுதுன்னா 23லிருந்து 24 வரைக்கும் சொல்கிறது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. விதி 23 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரையுமே கட்டாயமாகவோ அல்லது ஊதியமின்றியோ வேலை செய்ய வைக்கக்கூடாது. யாரையுமே வந்து கட்டாயமாகவோ அல்லது ஊதியமின்றியோ வேலை செய்ய வைக்கக்கூடாது. அடிமை முறையை வந்து ஒழிக்கிறத பற்றி சொல்லியிருக்கு. பெண்கள் குழந்தைகள் அவங்கள வந்து ஊதியமின்றி கண்டிப்பாக வேலை வாங்கக்கூடாது. அவங்களுக்கு அவங்களுடைய உழைப்பை வந்து சுரண்டக்கூடாது அப்படின்னு சொல்றது. விபச்சாரம் அதை வந்து அதை பற்றி அந்த அடிப்படை உரிமையில பேன் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிகல் 23 தான். அதே மாதிரி மாற்றுத்திறனுடைய ஒரு ஹேண்டிகேப்டை வந்து நீங்கள் வேலைகளில் பணியமர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்றது இந்த 23 தான். ஸோ 23 என்ன சொல்லுன்னா ஊதியமின்றி யாரையுமே வேலை வாங்கக்கூடாது. பெண்கள் குழந்தைகளை வந்து துன்புறுத்தி வேலை வாங்கக்கூடாது. ஹேண்டிகேப்டை வேலை வாங்கக்கூடாது. அடிமை முறை விபச்சாரம் அதெல்லாம் வந்து பேன் பண்ணி தடை செய்யப்பட்டது. அதை பற்றி சொல்றதா வந்து ஆர்டிகல் 23. 24 விதி 24 என்ன சொல்றதுன்னா 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலை சுரங்கம் மற்றும் பயங்கரமான பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது. அதை பற்றி சொல்றதா வந்து 24. விதி 24 என்ன சொல்றதுன்னா 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலை சுரங்கம் பயங்கரமான பணிகளில் ஈடுபடக்கூடாது. அதை பற்றி சொல்றதான். அதுக்கப்புறம் வந்து சமய சுதந்திர உரிமை. ஸோ சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து 23 24 2 தான். சமய சுதந்திர உரிமை எதுனா விதி 25லிருந்து 28 வரை சொல்றது வந்து சமய சுதந்திர உரிமை. விதி 25. விதி 25 என்ன சொல்லுதுன்னா இந்திய குடிமக்கள் அனைவரும் விரும்பிய சமயத்தை ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு என்ன சமயம் எந்த மதத்தை வேணா ஃபாலோ பண்ணலாம், பிடிச்ச மதத்தை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்றதா வந்து ஆர்டிகல் 25. விரும்பிய மதத்தை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. அதனால நீங்க வந்து விரும்பிய மதத்தை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்றது விதி 25. விதி 26 என்ன சொல்லுதுன்னா சமயத்தின் பேரில் சொத்துக்களை நிர்வகிக்கலாம். அப்படி நீங்கள் ஏதாவது வந்து சமயம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் ஹிந்து இஸ்லாம்ஸ் முஸ்லீம்ஸ் இந்த மாதிரி உங்கள் சமயம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த சமயத்தின் பேரில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தான் நிறுவனங்கள் அதாவது சொத்துக்கள் கோவில் இந்த மாதிரி கட்டிக்கலாம். அதை சொல்கிறதா வந்து ஆர்டிகல் 26. சமயத்தின் பேரில் சொத்துக்களை நிர்வகிக்கலாம். விதி 27 என்ன சொன்னதுன்னா அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு டெம்பிளோ ஒரு லேண்டோ ஏதாவது ஒரு கோவில் சம்மந்தமாக வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இதுக்கு வந்து வரி கிடையாது, வரி விதிப்பு கிடையாது. ஸோ சமயத்திற்கு வரி விதிப்பு கிடையாது. அதை பற்றி சொல்றது வந்து 27. 28 என்ன சொல்லுதுன்னா அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் சமய போதனை கூடாது. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் சமய போதனை கூடாது. அதாவது நம்ம கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் எய்டட் ஏதாவது ஒரு எஜுகேஷன் அந்த இன்ஸ்டியூட்ல வந்து சமய போதனை வந்து பண்ணக்கூடாது. அதாவது பிரேயர் இந்த மாதிரி முஸ்லீம்ஸ் அவங்க வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. கிறிஸ்டின்ஸ் அந்த மாதிரி பிரேயர்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. அதை பற்றி சொல்றதா வந்து 28. ஆனாலும் கிறிஸ்டின் ஸ்கூல் முஸ்லீம் ஸ்கூல் அதெல்லாம் வந்து இன்னும் பண்ண தான் செய்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்க்கலாம். அது ஏன் அப்படின்னா
ஸோ சமய சுதந்திர உரிமை 25லேருந்து 28 வரை சொல்கிறது. 25 பிடிச்ச மதத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம். 26 நீங்கள் மதத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து லேண்டு எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, நீங்கள் நிர்வகிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது, வரி விதிப்பு கிடையாது. 27 28 சப்போஸ் கவர்மெண்ட் எய்டட் இருந்துச்சுன்னா அங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக சமய போதனை பண்ணக்கூடாது. இது வந்து சமய சுதந்திர உரிமை 25லேருந்து 28. அதுக்கப்புறம் பண்பாடு கலாச்சார மற்றும் கல்வியல் உரிமை. பண்பாடு கலாச்சாரம் மற்றும் கல்வியல் உரிமை விதி 29லேருந்து 30 வரைக்கும் சொல்றதா வந்து பண்பாடு கலாச்சாரம் மற்றும் கல்வியல் உரிமை. விதி 29 என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் வாழும் சிறுபான்மையினர் தங்கள் மொழி கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றை பாதுகாத்து பின்பற்றலாம். சிறுபான்மையினர் அதாவது மிக குறைவான மொழி பேசுகிறவங்க, மிக குறைவான மைனாரிட்டி சொல்லுவாங்க, மைனாரிட்டி பிசிஎம்ஸ், இந்த மாதிரி முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் இவங்கெல்லாம் வந்து மைனாரிட்டி பீப்புள்ஸ். ஸோ அந்த சிறுபான்மையினர் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த மொழியை வந்து பாதுகாத்துக்கலாம், அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து விதி 29. இந்தியாவில் வாழும் சிறுபான்மையினர் தங்கள் மொழி கலாச்சாரம் ஆகியவற்றை பாதுகாத்து பின்பற்றலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து விதி 29. விதி 30 என்ன சொல்லுதுன்னா, கலாச்சாரம் பண்பாட்டை பாதுகாக்கும் வகையில் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை உண்டு. இந்த சிறுபான்மையினருக்கு வந்து கலாச்சாரம் பண்பாட்டை பாதுகாக்கும் வகையில் கல்வி நிறுவனங்களை வந்து நிர்வகிக்கும் உரிமை உண்டு. அந்த நிறுவனங்களில் என்ன பண்ணலாம், சமய போதனை பண்ணலாம், இவங்களுக்கு வந்து அந்த ரைட்ஸ் இருக்குது. ஸோ எதனால் வந்து கிறிஸ்டின்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 28 என்ன சொல்லுச்சுன்னா, அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் சமய போதனை கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. அதே கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30 அந்த சிறுபான்மையினர் என்ன பண்ணலாம்னா அவங்களோட இன்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் எய்டடாக இருந்தாலும் சரி கவர்மெண்டாக இருந்தாலும் சரி அவங்களோட இன்ஸ்டியூஷனில் என்ன பண்ணலாம்னா சமய போதனை பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க மதத்தை ஃபாலோ பண்ணுறதுக்காண்டி அவங்க சிறுபான்மையினர் அதை வந்து பாதுகாக்கிறதுக்காண்டி பண்ணிக்கலாம். ஸோ 30 அதன்படி தான் வந்து கிறிஸ்டின் ஸ்கூல் முஸ்லீம் ஸ்கூல்லாம் வந்து இன்னும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்குது. விதி 30 பண்பாடு கலாச்சார உரிமை வந்து 29லேருந்து 30 வரைக்கும் சொல்லுது. 29 சிறுபான்மையினர் வந்து அவங்க தான் ஃபாலோ பண்ணிக்கலாம். 30 வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்களும் ஸ்கூல் எல்லாமே வந்து இது பண்ணிக்கலாம், அதில் வந்து எல்லாமே பண்ணிக்கலாம், சமய போதனை எல்லாமே பண்ணிக்கலாம். அதை பற்றி சொல்கிறதா வந்து விதி 30. அதுக்கப்புறம் தான் வந்து முக்கியமானது அரசியலமைப்பின் தீர்வு காணும் உரிமை. அரசியலமைப்பின் படி தீர்வு காணும் உரிமை வந்து விதி 32 நீதி பேராணை அப்படி சொல்லுவோம். அரசியலமைப்பின் அடிப்படையில் தீர்வு காணும் உரிமை அல்லது நீதி பேராணை அப்படி சொல்லுவோம். அதாவது அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பொழுது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஏதாவது பாதிக்கப்பட்டுச்சுன்னா, அந்த மேலே சொன்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 5 டைப் ஆஃப் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஏதாவது உங்களுக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னா, உங்களுடைய பேச்சுரிமையோ இல்லை எழுத்துரிமையோ ஏதோ ஒரு சுதந்திர உரிமையோ குற்றம் சாட்டப்பட்டவருக்கான உரிமை இந்த மாதிரி ஏதாவது ஒரு உரிமை பாதிக்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலான்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடலாம். வேறு ஹை கோர்ட்லாம் தேவையில்லை, டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் போய் போயிடலாம். அதை பற்றி சொல்கிறதா வந்து அரசியலமைப்பின் அடிப்படையில் தீர்வு காணும் உரிமை. விதி 32 அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பொழுது உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் டைரக்டாக வழக்கு தொடரலாம். அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பொழுது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். இந்த விதியினை இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தோம். நீதி பேராணை அதாவது அரசியலமைப்பின் அடிப்படையில் தீர்வு காணும் உரிமையினை இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா அல்லது இதயம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்படி சொன்னது யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அவர் தான் வந்து இந்திய அரசியலமைப்பின் இதயம் அல்லது ஆன்மா அப்படி சொல்லியிருக்காரு. அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் தான். அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பொழுது நீங்கள் டேரெக்டாக எங்கே போகலான்னா உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போடலாம். ஸோ அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் தான் வந்து அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன். இந்த நீதி பேராணைகள் என்ன சொல்லுவாங்கன்னா ரீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதி பேராணைகள் எத்தனை டைப்ஸ் ஆஃப் ரீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வகைகளாக இருக்குது. நீதி பேராணைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தோம். எத்தனை வகைகள்னா 5 டைப் ஆஃப் ரீட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன ரீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்கொணர்விக்கும் நீதி பேராணை, ரைட் ஆஃப் ஹேபிஸ் ஹார்பஸ், ஆட்கொணர்விக்கும் நீதி பேராணை அதாவது சட்டத்திற்கு புறம்பாக ஒருவரை கைது செய்வதை தடுக்கிறது. சட்டத்திற்கு புறம்பாக யாராவது வந்து உங்களை பிளாக்மெயில் பண்ணி அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் கோர்ட்டில் போய் இந்த இது கொடுத்துருந்தீங்கன்னா வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களை கோர்ட்டில் ஆஜர் பண்ணணும். அதை பற்றி சொல்கிறதா வந்து ஆட்கொணர்விக்கும் நீதி பேராணை. 24 ஹவர்ஸில் வந்து சப்போஸ் உங்கள் பேரண்ட்ஸ் யாராவது கேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 24 மணி நேரத்தில் அவங்க வந்து போலீஸ் கண்டுபிடிச்சி கோர்ட்டில் நிப்பாட்டணும். அதை சொல்கிறதா வந்து ஆட்கொணர்விக்கும் நீதி பேராணை சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்தலை தடுக்கிறது. இதுவுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தோம். அதுக்கடுத்து செயலுறுத்தும் நீதி பேராணை, மண்டமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செயலுறுத்தும் நீதி பேராணை அதாவது ஒரு அதிகாரியோ அல்லது ஒரு அமைப்போ அவங்களோட கடமையை செய்யாமல் பணியாற்றினால் வந்து இவ்வாணை பிறப்பிக்கப்படும். ஒரு அதிகாரியோ அல்லது அமைப்போனா ஸ்ட்ரைக், கவர்மெண்ட் சிஸ்டம்ஸ் இல்லை கவர்மெண்ட் அந்த அமைப்புகள் அவங்க வந்து நான் வேலை பண்ணாமல் ஸ்ட்ரைக் அடித்தாங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா அப்போ உச்சநீதிமன்றம் வந்து ஒரு இது பண்ணோம். அந்த ரீட்டு தான் என்னன்னா மண்டமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போய் வேலை பாருங்க இல்லைன்னா உங்களுடைய வேலை பறிபோரும் அந்த மாதிரி ஒரு சொல்கிறதா வந்து மண்டமஸ். போய் வேலை பாருங்க அப்படி சொல்கிறதா ஸ்ட்ரைக் பண்ணும்போது. ஸோ அதிகாரி இப்போ கூட வந்து
போக்குவரத்து அவங்க வந்து பண்ணும்போதுமே வந்து சொன்னது ஹைகோர்ட் சொல்லிச்சு. இது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு மட்டும் இல்லை, உயர்நீதிமன்றத்துக்கு இருக்குது. இந்த ரிட்ஸ் எல்லாமே உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது, உயர்நீதிமன்றத்துக்கு உள்ளது. ஸோ அப்போ கூட நம்ம சென்னை ஹைகோர்ட் சொல்லிச்சு, இவங்க போக்குவரத்து அதெல்லாம் பண்ணும்போது போய் வேலையை பாருங்க, இல்லைனா அவங்க வேலை போயிடும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த என்ன பார்த்தீங்கன்னா, செயல்படுத்தும் நீதிபராணை மண்டமஸ் அதிகாரிகள் அல்லது ஒரு அமைப்பு கடமையை செய்ய தவறினால் இவ்வாணை பிறப்பிக்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தடையுறுத்தும் நீதிபராணை ப்ரொகிபிஷன், தடையுறுத்தும் நீதிபராணை அப்படின்னு சொல்லுவாங்க. நீதிமன்றமோ அல்லது ஒரு அதிகாரியோ வரம்பு மீறி செயல்பட்டால் அதை தடை செய்யும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு. ஒரு நீதிமன்றமோ இல்லை ஒரு அதிகாரியோ அவங்களோட எக்ஸ்ட்ரீம் அந்த லைன் கான்ஸ்டியூஷன் பாடியை விட தாண்டி அவங்கள விட வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா நிறைய ஓவரால் ரூல்ஸ் பண்ணாங்கன்னா அதை வந்து பேன் பண்ற உரிமை யாருக்கு இருக்குன்னா வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிற உரிமை யாருக்கு இருக்குன்னா உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு. அதான் வந்து தடையுறுத்தும் நீதி பேராணை அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் நெறிமுறைப்படுத்தும் நீதி பேராணை, நெறிமுறைப்படுத்தும் நீதி பேராணை துணை நீதிமன்றங்கள், கீழ் நீதிமன்றங்கள், மாவட்ட நீதிமன்றங்கள் இந்த மாதிரி இருக்கிற நீதிமன்றங்கள் வந்து அவங்களோட அந்த வரைமுறை எல்லைக்குள்ள தான் வந்து செயல்படணும், அதை தாண்டி செயல்படக்கூடாது அப்படின்னு வந்து இது பண்றதை வந்து நெறிமுறைப்படுத்தும் நீதிபராணை. செரிட்டரி அப்படி சொல்லுவாங்க. துணை நீதிமன்றங்கள் வரம்பு மீறி ஏதாவது ரிலீஸ் பண்ணிச்சுன்னா அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கேன்சல் பண்ணி விட்டுரும். அதை வந்து நெறிமுறைப்படுத்தும் நீதி பேராணை செரிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தகுதிமுறை வினவும் நீதி பேராணை, தகுதிமுறை வினவும் நீதி பேராணை கோ வாரண்டோ அப்படி சொல்லுவாங்க. தகுதிமுறை வினவும் நீதி பேராணை அப்படின்னா என்னன்னா, நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸ், யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து சப்போஸ் காசு கொடுத்து வேலைக்கு போயிருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட டேரெக்டாக வந்து கேஸ் போடலாம். இவங்க வந்து என்ன குவாலிஃபிகேஷனில் எந்த மார்க் அடிப்படையில் வந்து வேலைக்கு போனாங்க, எந்த வேல்யூ வச்சு எந்த குவாலிஃபிகேஷன் வச்சு போனாங்க அப்படின்னு வந்து நீங்கள் டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட்லேயே கேஸ் போடலாம். அதை பற்றி சொல்கிறதா வந்து தகுதிமுறை வினவும் நீதி பேராணை கோ வாரண்டோ. அதாவது அதிகார பதவியில் உள்ளவரை அவர் எத்தகுதியில் அப்பதவி வகிக்கிறார் என வினவப்படும் ஆணையாகும், என வினவப்படும் நீதி பேராணை. அந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷனில் நீங்கள் வேலை கொடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் டேரெக்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே போய் கேஸ் போடலாம். இதை பற்றி சொல்கிறதா வந்து தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. ஸோ நீதி பேராணை எத்தனை டைப்ஸாக பார்த்தோம்னா 5 டைப்ஸ் ஆஃப் நீதி பேராணைகள் பார்த்தோம். நீதி பேராணைகள் பற்றி சொல்கிற விதி ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 தான் வந்து நீதி பேராணைகள் பற்றி சொல்கிறது. 5 டைப்ஸ் ஆஃப் நீதி பேராணைகள் இருக்குது. இதை தான் வந்து இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு டாக்டர் BR அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஆட்கொணர்விக்கும் நீதி பேராணை, அப்புறம் செயலுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, நெறிமுறைப்படுத்தும் நீதி பேராணை, தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. இந்த மாதிரி 5 டைப்ஸ் ஆஃப் நீதி பேராணை இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.